இன்றைய வானிலை தகவல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. வருகின்ற 25ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளில் மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தென் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 25ஆம் தேதியன்று மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இலங்கை கடலோர பகுதிகளில் ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 26ஆம் தேதியன்று மன்னார் வளைகுடா, தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 27ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 27ஆம் தேதி வரை லட்சத்தீவு பகுதிகள், கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 28ஆம் தேதியன்று வடக்கு, கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில்
மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 39.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம், ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி, வேலூர் மாவட்டம் பொன்னை அணை தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பிடிஓ, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திரூர் கேவிகே ஏடபிள்யூஎஸ், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம், வேலூர் மாவட்டம் அம்முட்டி, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், சென்னை மாவட்டம் டிஜிபி அலுவலகம், திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏஆர்ஜி தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு, திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், நாகப்பட்டினம் மாவட்டம் கொடியக்கரை, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை, சென்னை மாவட்டம் சென்னை ஆட்சியர் அலுவலகம், சென்னை மாவட்டம் பெரம்பூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார், திருவள்ளூர் மாவட்டம் திருக்கழுக்குன்றம், திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் ஏடபிள்யூஎஸ், திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், சென்னை மாவட்டம் சிடி மருத்துவமனை தண்டராம்பேட்டை, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல். கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, கன்னியாகுமரி, மதுரை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகம். சென்னை, திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைவு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் -3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிக குறைவு. மற்ற ஏனைய மாவட்டத்தில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 1.5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பு நிலை. தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் நீலகிரி மேற்கு பகுதி மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் கனமழையும், தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. வட தமிழக உள் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. தென் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.